தேசத்துல என்ன முயற்சி வேணாலும் நடக்கும். நீங்க ஒரு பெரிய வெற்றியை அடைகிறீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பெரிய சவாலே என்ன தெரியுமா? நீங்க ஆண்டவரை நம்புறதா உங்களுக்கு பெரிய சவால். அத நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த இடத்தை ஆண்டவர் இந்த திருச்சபைக்காக வாங்குறதற்காக ஒரு நாள் இந்த சர்ச்சில் நடந்து ஜெபம் பண்ணும்போது இந்த இடம் கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு விசுவாசம் எனக்குள்ள வந்துருச்சு, ஒரு தெளிவு வந்துருச்சு. அப்படின்னா அன்னாள் தேவாலயத்துல அழுது முடிச்ச உடனே நீ சமாதானத்தோட போ அப்படின்னு சொன்ன உடனே அன்னாள் துக்க முகமா இருக்கலன்னு வேதம் சொல்லும்ல, அது மாதிரி பல வருஷம் நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். ஆனா திடீரென்று ஒரு நாள் நடந்து ஜெபம் பண்ணி ரொம்ப அழுது ஜெபம் பண்ணும் போது என்ன அறியாமலே ஒரு ஃபெய்த், என்ன அறியாமலே ஒரு பெரிய விசுவாசம், கிடைச்சிருச்சுடா போடா அப்படின்றது மாதிரி தோணிச்சு. அன்னையிலிருந்து அழுதா கூட அழுக வராது. அன்னையிலிருந்து என்னால அழவே முடியல, சந்தோஷப்பட்டு நன்றி நன்றி நன்றின்னு அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். சோ அன்னைக்கு இதே ரோட்ல அப்படியே நடந்து அந்த இடத்துல ஒரு 5 ரூபாவை பதைச்சிட்டு வரும்போது என் மனசுக்குள்ளேயே ஒரு கேள்வி, இந்த இடத்த ஆலயத்துக்குன்னு கொடுத்தா நீ என்ன பண்ணுவ, நீ எனக்கு என்ன செய்வ அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வந்துச்சு. பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டார்ல, நீ என்ன நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்டார்ல, அந்த மாதிரி என்ன பார்த்து கேட்கிற மாதிரி தெரிச்சு. சரி, இது உனக்கு அறியாதது, இது உனக்கு எட்டாதது, உன்னுடைய திராணிக்கு மிஞ்சினது. நீ இப்ப ஜெபம் பண்ணும் போதே அது நடக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. ஒருவேளை நடந்துச்சுன்னா உனக்கு கிடைச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி, அப்போ நான் யோசிச்சு பார்க்கிறேன், என்ன ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே அவர் கொடுத்ததான் நம்மகிட்ட இருக்குது. அவருக்கு என்ன கொடுக்கும்போது அப்போ என் கையை உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னேன், நான் உங்களை நம்புவேன், நான் உங்களை நம்புவேன், நான் உங்களை நம்புவேன். என் லைஃப்லயே, என்னுடைய லைஃப்லயே பெரியது என்னவா தெரிஞ்சுன்னா அது மட்டும்தான். நீ உங்களுக்கு இது புரியுதோ புரியலையோ பாஸ்டர், நீங்க போய் இப்படி சொல்றீங்க, ஆண்டவரை நம்புறதா உங்களுக்கு பெரிய அச்சீவ்மென்ட் சொல்றீங்க. நம்ம நடந்து வருகிற பாதை அப்படிப்பட்டது, நம்ம வாழ்கிற உலகம் அப்படிப்பட்டது. பிசாசு உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாச கப்பலை சேதப்படுத்துறதுக்கு என்ன முயற்சி வேணாலும் எடுப்பான். அதுவும் இந்த கடைசி காலத்துல பாத்தீங்க அப்படின்னா விசுவாசத்தை தான் புடுங்குவான். விசுவாசம்ன்ற ஒன்ன மட்டும் புடுங்கிட்டான்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான், நீங்க எதுவுமே இல்லை, ஜீரோ.